ஹை கைஸ், இன்னைக்கு ஒரு சில கிரிக்கெட் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். விருப்பம் இல்லாதவங்க ஒரு 40 செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கிற வெப்சைட் லிங்கை பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நிறைய டேப்ஸ் ஷோ ஆகும். அதுல கெயின் ஃபாலோவர்ஸை பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் அதுக்கு கீழே நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். சோ நீங்க மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கிரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் இந்த மாசம் நவம்பர் 14 ஆரம்பிக்கிறது. சோ அதுக்கான இந்தியா ஸ்குவாடை இப்போ பிசிசிஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செலக்ட் ஆகியிருக்காரு. ரிஷப் பந்த் ஆஸ் த விக்கெட் கீப்பர் அண்ட் வைஸ் கேப்டன், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல், நிதிஷ் குமார் ரெட்டி, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப். ஆன்கோயிங் ரஞ்சி டிராஃபி சீசன்ல முகமது ஷமி எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டில் அவருக்கான ஸ்பாட் இந்த ஸ்குவாட்ல இல்லனா தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங்லி ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ நாட் இன்க்ளூடட் இன் தி ஸ்குவாட். ஆனா அவர் இந்தியா ஏ சீரிஸ் ப்ளே பண்ண போறது. சோ இந்தியா ஏ அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஒரு 3 மேட்ச் 1 டே சீரிஸ் ப்ளே பண்ண போறாங்க. அந்த ஸ்குவாட் எடுத்துக்கிட்டோம்னா திலக் வர்மா as the captain, finally ருத்ராஜ் கெக்வாட் is back as vice captain in India A squad. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, ரியான் பராக், இஷான் கிஷன் first choice wicket keeper, ஆயுஷ் பதோனி, நிஷாந்த் சிந்து, விப்ராஜ் நிகம், மனவ் சூத்தர், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, கலீல் அகமது, பிரப் சிம்ரன் சிங். ஸோ அவர் தான் பேக்கப் விக்கெட் கீப்பரா இருக்க போறாரு. இந்த 1 டே சீரிஸ் நவம்பர் 13 ஆரம்பிக்கிறது. இட் இஸ் கிளாஷிங் வித் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இந்த 3 கேம்ஸுமே ராஜ்கோட்ல நடக்க போகுது. ரைட் நோ இந்தியா ஏ அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஏ செகண்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மேட்ச்ல ருத்ராஜ் கெக்வாட் இருந்தார் இல்லையா ஸ்குவாட்ல, பட் அவரை பிளேயிங் லெவல்ல செலக்ட் பண்ணல. இதுக்கு பேசாம அவர் டொமஸ்டிக்லேயே ப்ளே பண்ண வச்சிருக்கலாம். தேவையில்லாம அவர் ஸ்குவாட்ல ஆட் பண்ணி இப்போ அவருக்கு சான்ஸ் கொடுக்காம அவர் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. ருத்துவ வைஸ் கேப்டனா 1 டே சீரிஸ்க்கு செலக்ட் பண்ணிருக்கிறதுனால அப்போ கண்டிப்பா ருத்துவ ஆன் ஃபீல்டு நம்ம பார்க்க போறோம். T20 வேர்ல்ட் கப் 2026க்கு less than 100 days to go, பட் ஸ்டில் ஐசிசி ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்படி டிராவலிங் ஃபேன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதே புரியல. பிகாஸ் அதர் கண்ட்ரியோட ஃபேன்ஸ் இங்க இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கு வராங்கன்னா அவங்களுக்கு டேட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னுமே ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாததுனால அவங்களால கண்டிப்பா ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. பட் இந்த T20 வேர்ல்ட் கப் பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் இப்போ ESPN தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. when compared to 2023 ODI வேர்ல்ட் கப், இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபியூவர் சிட்டிஸ்ல தான் நடக்க போகுது. அதாவது 5 சிட்டிஸ் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அகமதாபாத், டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் மும்பை. இந்தியால ஷார்ட் லிஸ்ட் பண்ண 5 வென்யூஸ் இதுதான். தென் ஸ்ரீலங்கால ஒரு 3 வென்யூஸ் இருக்குங்க, கேண்டி, கொலம்போ. இன்னொன்னு கூடிய விரைவில் கண்டிப்பா ரிவீல் ஆகும். இப்போ லேட்டஸ்டா நடந்து முடிஞ்ச உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல நடந்த எந்த ஒரு வென்யூலுமே மேட்சஸ் நடக்காதுங்க. குவஹாட்டி, விசாகப்பட்டினம், இண்டோர் அண்ட் நாவி மும்பை. பெங்களூரு அண்ட் லக்னோல கேம்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி கிடையாது. இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல நிறைய மேட்சஸ் பெங்களூர்ல ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. லேட்டரான அந்த ஸ்டாம்பீட் இன்சிடென்ட் இஷ்யூஸ்க்கு அப்புறமா நாவி மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு கொலம்போ ஸ்டாண்ட் பையா வச்சிருக்காங்க. இஃப் பாகிஸ்தான் டசன்ட் குவாலிஃபை ஃபார் த ஃபைனல், அப்ப அந்த ஃபைனல்ஸ் அகமதாபாத்ல நடக்கும். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ப்ளே பண்ண போற கேமுமே நியூட்ரல் வென்யூ விச் ஸ்ரீலங்கால தான் நடக்கும். பைனா எல்லாருமே பார்த்திருப்பீங்க, RCB இஸ் அப் ஃபார் சேல். ஸோ RCBக்கு நெக்ஸ்ட் சீசன் நியூ ஓனர்ஸ் வர போறாங்க. இப்போ கரண்டா Diageo அப்படிங்கிற பெவரேஜ் கம்பெனி தான் RCBயை ஓன் பண்றாங்க. லாஸ்ட் சீசன் RCB சாம்பியன்ஸா வேற மாறி இருப்பாங்க. ஸ்டில் எதுக்காக பிரான்ச்சைசியை சேல் பண்றாங்க அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. Diageoட மெயின் மோட்டிவ் இஸ் டு ப்ரோமோட் தேர் ஆல்கஹால் பிராண்ட். அதனால தான் இந்த பிரான்ச்சைசி கூட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு நேம் வச்சிருக்காங்க. IPL ஆல்கஹால் பிராண்ட்ஸ் அட்வர்டைஸ் பண்றது இஸ் டைட்லி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இப்போ பிரான்ச்சைசியை ஓன் பண்றதுல. அண்ட் அவங்களுக்கு பேண்டமிக் அப்புறமா அவங்களோட சேல்ஸ்மே ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அதனாலுமே இப்போ பிரான்ச்சைசியை சேல் பண்ண பாக்குறாங்க. RCB டைட்டில் வின் பண்ணியிருந்தாலுமே அவங்களோட ஸ்டாம்பீட் இன்சிடென்ட் தான் ரொம்ப சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு பிளாக் மார்க் RCBக்கு அது மாறிடுச்சு. நிறைய நெகட்டிவிட்டி டீமை சுத்தி இருக்கிறப்போ பிரான்ச்சைசியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. அதனால தான் இப்போ Diageo லீவ் ஆக பாக்குறாங்க. சேல்கான அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி இப்போதைக்கு இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா மார்ச் 31, 2026 வேற பிரான்ச்சைசி ஓனர்ஸ் நம்ம RCBல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு நியூ பிரான்ச்சைசி நேமோட RCB களமிறங்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியால பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. நியூ ஓனர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ப்ரிஃபர் பண்ற நேம் தான் டீமுக்கு வைக்க முடியும். ஸோ கண்டிப்பா நேம் சேஞ்ச் இருக்கும். கிரிக்பஸோட ஆர்டிகல் படி 5 பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க.
யூஎஸ் பேஸ்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அதானி குரூப், அதர் பூனாவாலா, JSW குரூப், தேவ்யானி இன்டர்நேஷனல் குரூப். JSW ஆல்ரெடி வந்து டெல்லி கேபிட்டல்ஸை ஓன் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து இன்னொரு பிரான்ச்சைசியை ஓன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. JSW அண்ட் GMR ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை ஓன் பண்றாங்க. ஸோ JSW குரூப் அவங்க கிட்ட இருக்கிற 50% ஆர் வாட் எவர் வந்து GMR குரூப் கிட்ட கொடுத்துட்டு அவங்க RCBயை பிக் பண்ணலாம். அண்ட் ISL பெங்களூரு FCயை ஓன் பண்றது JSW குரூப் தான், அதாவது பர் ஜிந்தல் தான் ஓன் பண்றாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பெங்களூரு கனெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ டெஃபினட்டா வந்து அவங்க ரொம்ப ஹார்டா வந்து இந்த RCBக்கு போக போறாங்க. என்னதான் கௌதம் அதானி வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டாப் ரிச்சஸ்ட் மேனா இருந்தாலுமே இன்னுமே அவர் IPL டீம் ஓன் பண்ணாதது அவருக்கு ஒரு வருத்தமா தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அகமதாபாத் பிரான்ச்சைசி விச் இஸ் குஜராத் டைட்டன்ஸா இப்போ இருக்கிற பிரான்ச்சைசி வந்து அவர் பிக் பண்ண ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்டா அவர் கிடைக்கல. ஸோ கண்டிப்பா அதானி குரூப்புமே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர் தான் இந்த RCBயை பிக் பண்றதுக்கு. எந்த ஓனர்ஸ் வந்து RCBயை பிக் பண்றாங்களோ கண்டிப்பா WPL ரைட்ஸ்மே வந்து அந்த ஓனர்ஸ்க்கு போயிடும். RCBயோட நியூ டீம் நேம் என்ன வைக்கலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷனை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இஸ் டவுன் டு 5 டீம்ஸ். லாஸ்ட் இயர் வந்து 7 டீம்ஸ் இருந்தாங்க. இப்போ வெறும் 5 டீம்ஸ் தான் வந்து இருக்க போறாங்க. ஸோ டாக்கா கேபிட்டல்ஸ் அண்ட் ராங்பூர் ரைடர்ஸ் இவங்க 2 டீம் தான் வந்து 2024 சீசன்லேருந்து அப்படியே வந்து சர்வே ஆகியிருக்கிற டீம்ஸ். சிட்டகாங் கிங்ஸ், தர்பார் ராஜ்ஷாஹி அண்ட் சில்ஹெட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த 3 பிரான்ச்சைஸியுமே have undergone ownership changes. ஸோ நியூ டீம் நேம்ஸ் என்னன்னா சட்டோகிராம் ராயல்ஸ், ராஜ்ஷாஹி வாரியர்ஸ் அண்ட் சில்ஹெட் டைட்டன்ஸ். லாஸ்ட் 2 BPL எடிஷனை வின் பண்ண ஃபார்ச்சூன் பரிஷல் அண்ட் கூல்னா டைகர்ஸ் இவங்க 2 பேருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அட்லீஸ்ட் LPL மாதிரி இவங்களுமே வந்து லாஸ்ட் மினிட்ல நாங்க டோர்னமெண்ட் நடத்த போறது இல்ல அப்படின்னு ஸ்கிராப் ஆஃப் பண்ணாம இருந்தா சரி. IPL ட்ரேட் பத்தி ஒரு மேஜர் அப்டேட். குஷன் சர்க்கார் அப்படிங்கிற PTA ஜர்னலிஸ்ட் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் ட்ரிஸ்டன் ஸ்டப் ஸ்வாப் பத்தி பேசியிருக்காரு. இந்த சஞ்சு சாம்சன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப் ஸ்வாப் வந்து இன் ஆல் லைக்லிஹுட் இஸ்ன்ட் ஹேப்பனிங், அதாவது இது நடக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து KL ராகுல் மாதிரி ஒரு பிளேயருமே லெட் கோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜர்னலிஸ்ட் சாஹில் மல்ஹோத்ரா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அவரோட ஆர்டிக்கல்ல இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து கண்டிப்பா நடக்கும்னு. ஆனா இப்ப நடக்காதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. சோ யாரை நம்புறதுனே தெரியல தாசனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. MLCல ரீசெண்டா வந்து சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடலுக்குள்ள மூவ் ஆகியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் வந்து சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் ஹெட் கோச்சா இருந்த ஷேன் வாட்சன் வந்து எக்ஸிட் ஆகியிருப்பாரு. நம்ம கூட அதை பத்திலாம் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இயர் ரவுண்ட் கோச்சிங் மாடல IPL LSG டீம் ஃபாலோ பண்றாங்க போல. பிகாஸ் அவங்களோட டீம் பிளேஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. பிகாஸ் அவங்க டீம் பிளேஸ் ஷபாஸ் அஹமதோட இன்ஜுரி ரீஹாப் ப்ராசஸ்ல என்டையரா LSG டீம் டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ரஞ்சி ட்ராஃபி சீசன்ல பெங்காலுக்காக அவர் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்குமே கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வருஷம் தல தரிசனம் இஸ் கன்ஃபர்ம்டு கைஸ். பிகாஸ் CSK CEO வந்து இப்போ ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வருஷம் தல இஸ் ரிட்டர்னிங். ஏன்னா இப்போ ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல இன்டர்வியூ எடுத்து அந்த சின்ன பையன் என்ன கேட்டிருப்பானா, தோனி வந்து ரிட்டையர் ஆக போறாரான்னு. அதுக்கு நம்ம CSK CEO இல்ல அவர் ரிட்டையர் ஆக போறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் எப்போ ரிட்டையர் ஆவாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து நான் வேணா கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம காசி சார் சொல்லியிருப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே IPL 2025 சீசன் முடிஞ்சோடனே தெரிஞ்சிருக்கும் தோனி கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 more சீசன் பிளே பண்ணுவார்னு. ஜஸ்ட் அஃபிஷியலா யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ அதுவுமே கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால பண்டிகை கொண்டாடுங்க CSK ஃபேன்ஸ். தல தரிசனம் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம். WPL ரிட்டென்ஷன்ஸ் இஸ் ஓவருங்க. எல்லா டீம்ஸுமே அவங்களோட அஃபிஷியல் லிஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. UP வாரியர்ஸ் வெறும் ஒரே ஒரு பிளேயர் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க, ஸ்வேதா செராவத். ஸோ UP வாரியர்ஸோட டீம்ல தான் தீப்தி சர்மாவுமே இருந்தாங்க. இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வெறும் இவங்களை மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்காரு நம்ம அபிஷேக் நாயர். பிக்கஸ்ட் பர்ஸோட தான் வந்து UP வாரியர்ஸ் இந்த WPL ஆக்ஷனுக்கு கிளம்ப இறங்க போறாங்க. நவம்பர் 27 டெல்லியில வந்து ஆக்ஷன் நடக்க போகுது. கொஞ்ச நாட்கள் முன்னாடி கிரிக்பஸ்ல ஒரு ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க CSK, KKR அண்ட் LSGல வந்து ஸ்லியூ ஆஃப் ரிலீசஸ் எதிர்பார்க்கலாம்னு. அது மேஜர் நம்பர் ஆஃப் ரிலீசஸ். அது கைண்ட் ஆஃப் உண்மை தான் போல. பிகாஸ் அபிஷேக் நாயர் வந்து வெறும் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து இங்க WPL ரீடைன் பண்ணியிருக்கிறதுனால KKRலுமே வந்து மேஜர் நம்பர் ஆஃப் ரிலீசஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் ஹெட் கோச்சா வேற இருக்காரு. எஸ்பெஷலி KKRோட ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட் இஸ் worst when compared to all other teams. QDK, ரோமன் பவல், குர்பாஸ், மோயின் அலின்ற மாதிரி அவங்க நிறைய பிளேயர்ஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தீபக் குட்டாவை CSK ரீடைன் பண்ண போறாங்கன்னு அஸ்வின் சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்து ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சது. அஸ்வின் வந்து ரஞ்சி ட்ராஃபி ரவுண்ட் அப்னு சொல்லிட்டு அவரோட சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தீபக் குட்டா இப்போ ரஞ்சி ட்ராஃபில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மும்பைக்கு எதிராக ஒரு 248 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ CSKக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் CSK மேனேஜ்மெண்ட்மே கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க வெதர் அவரை ரிலீஸ் பண்ணணுமா இல்ல ரீடைன் பண்ணணுமா ஆஃப்டர் சீயிங் தீஸ் பர்ஃபார்மன்சஸ்னு சொல்லியிருப்பாரு. ஈவன் அவரோட ஹோல்டிங் பிரைஸ் இஸ் ஜஸ்ட் 1.7 crores அவரை ரிலீஸ் பண்ணி யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபெச் மோர் மணி. ஸோ கண்டிப்பா CSK மேனேஜ்மெண்ட் வில் திங்க் ஆன் ரீடைனிங் தீபக் குட்டான்னு நம்ம அஸ்வின் சொல்ல வராரு. நோ ஹேட் டு தீபக் குட்டா, பட் CSK அண்ட் KKR வந்து ஹோம்ல ஒரு மேட்ச் விளையாடுவாங்க இல்லையா இந்த சீசன். அதுல வந்து தீபக் குட்டா ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் பாருங்க. நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஹி வாஸ் த லோன் பேட்டர் லிட்டரலி. அதர் சைட்ல கூட அன்சுல வேற யாரோ தான் இருந்தாங்க. ஸ்டில் அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு தயங்கினாரு. ஒரு நான் கிரிக்கெட் ஃபேன் கூட அந்த கேமை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகணும்னு. ஸோ டெஃபினட்டா தீபக் குட்டா should be released. There are no two ways about it. அஸ்வின் அவ்வளவு கருத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காரு தவிர CSK கண்டிப்பா ஒரு ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வரல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஆஃப்டர் சீயிங் தீபக் குட்டா
சிராஸ் ரஞ்சி பர்ஃபார்மன்ஸ் வெதர் அவர் ரீடைன் பண்ணணுமா இல்லை ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.